என் அகமாலும் இசையின் அமுத சுரபி இசைஞானி அவர்கள் உள்ளிட்ட நீலாச்சோறு பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு மேடையில் விட்டிருக்கக்கூடிய அனைத்து திரையுலக சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பெரியோர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான என் காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சுந்தரராஜன் சார் என் வாழ்க்கையில் பின்னி பிணைந்தவர். நானும் அவரும் படத்தில் இணைந்து பணிபுரியவில்லை என்றாலும் அவர் பணிபுரிந்த அத்தனை படங்களையும் நான் தயாரித்த ஒரு சூழலாகவே நான் கருதி கொள்வேன். இளையராஜா சாரோடு அருகருகாந்து பழகக்கூடிய பெரிய வாய்ப்பினை பன்னெடுங்காலம் நான் இழந்தவன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு வண்ண வண்ண பூக்கள் படத்தில் எனக்கு அவர் இசையமைத்து அந்த படம் அகிலமெல்லாம் சிறந்து விழக்கூடிய சிறந்த தமிழ் படம் என்று மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிறப்பினை பெற்றதற்கு அவர் மிக மிக முக்கிய காரணமானவர். அவரோடு பணியாற்றிய சம்பவங்களை சொல்ல போனால் இன்றைக்கு ஒரு பாடலை கேட்பதற்கு மாதங்கள் ஆகின்றன. இசையை கம்போசிங் உட்காருவதற்கு பல மாதங்கள் ஆகின்றன. ஆனால் அவரோடு ஒரு ஊதுவத்தியை ஏற்றி வைத்துவிட்டு அது குளிர்வதற்குள் வண்ண வண்ண பூக்களுக்கு 6 பாடல்களை, அதுவும் எத்தனை விதமான பாடல்களை இயக்குநர்கள் கேட்டு கேட்டு மகிழ்வு, அதாவது பல்லவியும் சேர்ந்து வந்து விடக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த இசைஞானிக்குத்தான் உண்டு. அவருடைய பாடல்கள் வந்த தலைப்புகள் தான் படத்தினுடைய தலைப்புகளாகவே நெஞ்சில் நிலைக்கக்கூடிய ஓவியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இசையின் அமுத சுரபி இசைஞானி அவர்கள் சிம்பனி படைத்து சிறப்பு சேர்த்தார். அந்த சிறப்பினை அவருடைய சகோதரர் ஆர்டி பாஸ்கர் அமரத்துவமானவர் அவரோடு போய் அவருடைய அலுவலகத்தில் சென்று அவருடைய இசைஞானியை பற்றிய சிறப்புகளை எல்லாம் நான் எழுதி, இங்கிருந்து என் நண்பர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தவர், பாராளுமன்ற உறுப்பினர், அவருக்கு ஃபேக்ஸ் செய்து இவருடைய சாதனையை பாராளுமன்றத்திலே பதிய வைத்த பெருமைக்கு நான் ஒரு விளக்குக்கு அந்த பிரகாசத்துக்கு ஒரு குச்சி போல் நான் அணில் போல் நான் அதற்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறேன். அப்படிப்பட்ட இசைஞானி அவர்கள் அவரை அவருக்கு பாராட்டுவது பிடிக்கவே பிடிக்காது. ஆகவே நான் பாராட்டு அவரை வணங்குகிறேன். அதே போல் சுந்தரராஜன் சாரை பற்றி சொல்லவே முடியாது. இசையை அவருடைய பிளட் எல்லாம் இசை தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இசை ஞானம் உள்ளவர் தான் அவர். அவரோட பணிபுரிந்த அத்தனை பாடல்களும் மிக 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 பெரிய காலத்தால் நிலைக்கக்கூடிய ஒரு பெரிய இசையூற்றை அவர்கள் படைத்திருக்கிறார்கள். ஆகவே சித்திரை திங்களில் முத்திரை பதித்திட நிலாச்சோறு எல்லோருக்கும் மகிழ்வூட்டும் மனவனுக்கும் மங்களகரமான சோறாக அகிலத்திற்கும் உணவளிக்கும் என்று சொல்லி இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெளிவர இருக்கின்ற பட பாடலின் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பு கிட்டமைக்காக என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு 2 பேர் இன்றும் தெய்வங்களாக இருக்கிறார்கள். ஒரு தெய்வம் சுமார் 37 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தெய்வம் என்னுடைய இல்லத்தில் ஏற்றி வைத்த விளக்கு இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது. திரியாய் அல்ல, எங்கள் குடும்பத்தின் உயிராய். அது அமரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். கோவை தம்பி என்ற ஒரு தனி நபரை இந்தியாவிற்கு அடையாளம் காட்டியவர் என்னுடைய இதே தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். திரையுலகிற்கு வந்த பிறகு திறமையான ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய சக்தி படைத்தவன் என்ற ஒரு சங்கதியை உலகத்தில் இருக்கின்ற எல்லா தமிழர்களுக்கும்
தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்தவர் அடுத்த இதய தெய்வமாக இருக்கின்ற என்னுடைய இசை இளைஞானி என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சில பத்திரிகைகளில் அவருக்கும் எங்களுக்கும் ஏதோ ஊழல் என்று, ஊழல் ஒன்று கிடையாது, மனக்கசப்பு கிடையாது, மனம் ஆச்சரியங்கள் கிடையாது. ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற வருத்தம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி தமிழ்நாட்டில் என்னை பிரபலப்படுத்தினார்களோ அதே மாதிரி திரையுலகில் என்னை உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழர்களும் பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்தவர் இசை சக்கரவர்த்தி அருமையண்ணன் இசைஞானி அவர்கள் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். 1981 ஆண்டு ஜூலை மாதம் தம்பி சுந்தரராஜன் அவர்களை அழைத்துக் கொண்டு இசைஞானி அவர்களை பார்ப்பதற்கு செல்லுகிறோம். சென்றவுடன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார், உங்களை பார்க்க வேண்டும் என்று கல்யாணம் ஒருவர் சொல்லுகிறார். ஐயாவுடைய பிஏவாக இருந்தவர். அவர் என்னமா ஏதோ வர சொல்லி என்று சொன்னார். போனோம், அவரை வணங்கி நாங்கள் ஒரு படம் எடுக்க இருக்கிறோம், நாங்கள் கோயம்புத்தூர்ல வந்திருக்கிறோம். தம்பி சுந்தரராஜன் அவர் ஒரு நல்ல கதை வச்சிருக்காரு, அதுக்கு ஐயா அவர்கள் இசையமைக்கணும்னு சொன்னார். என்ன ஏறங்க ஒரு பார்வை பார்த்தார். சட்டமன்ற உறுப்பினர்னாலே ஒரு வித்தியாசமா இருப்பாங்களோன்னு அந்த பார்வை எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி தம்பி சுந்தரராஜன் அவர்களை ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்தார். பார்த்த பிறகு நீ என்ன கதை வச்சிருக்கிற அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னு சுந்தரராஜ் சொன்னார். என்ன பார்த்து நீங்க படம் எடுத்து முடிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டாரு. முடிக்க சக்தி இருக்கு, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்னு கேட்டாரு. பிடிச்சிருங்க, நல்லா இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கு, அது நீங்க இசையமைச்சிருந்தா பெரிய சக்தி வாய்ந்த ஒரு படமாக மாறும் அப்படின்னு அவர் அப்படியே நடந்துட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் சொன்னாரு, உங்களுக்கு கதை பிடிக்கலாம், சுந்தரராஜனுக்கு கதை பிடிக்கலாம், எனக்கு கதை பிடிச்சா நான் மியூசிக் பண்ணுவேன். ஆனா மியூசிக் பண்றதுக்கு எனக்கு 6 மாசமாக அவ்வளவு படம் இருக்கு, நீங்க எப்ப வேணாலும் மியூசிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ஒரு 2 நாள் உனக்கு டைம் சொல்றேன், நீ வந்து கதை சொல்லணும்னு சுந்தரராஜன் சொல்லியிருக்காரு. சொல்ல வேண்டியதா போச்சு, இல்லைன்னா பேசாமையாவது நான் இருந்திருப்பேன். பாட்டை போட்டு கேட்டு அதுக்கப்புறம் பேசி பாட்டை போட்டு பார்த்துட்டு அப்படியே போயிட்டேன். அதுக்காகத்தான் முதல் சத்யராஜ் வந்து நான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது வந்தார். எல்லாம் இன்னும் நம்ம ஊருக்கே போய் செட்டில் ஆகிடலான்ட்டு தான் போறாரு. நான் அவரை பார்த்ததில்ல. ட்ரெயினில் வந்தவர் ஏனுங்க நானும் கோயம்புத்தூர் தானுங்க, கோயம்புத்தூர்ல இங்கே அப்படியே காந்திபுரம்னாரு. சரி அப்படியே பேசிட்டு இருந்துட்டு சினிமாவுக்காக எல்லாம் ட்ரை பண்ணுங்க, ஏன்னா பயணங்க முடிவுல வேற ஓடிட்டு இருக்குது. அந்த டைம்ல வந்து எதையாவது இவர்கிட்ட பிடிச்சி நடிச்சிடலாமுங்கிறது அப்பவே ஒரு பிளான் பண்ணி வந்தவர். இந்த மாதிரி எல்லாம் இதாகிடுச்சுங்க, எனக்கு சூசைட் பண்ணிக்கலாமான்னு தோணுதுங்க அப்படின்னா. சூசைட் பண்றவன் பிளாட்பாரத்திலேயே பண்ண வேண்டியதுதானே, இல்ல ஓடிட்டு இருக்குது ட்ரெயின் வேகமா, அதுல இருந்து குதிக்க வேண்டியது தானே. எங்கிட்ட வந்து இது சொல்லாட்டி என்ன அப்படின்னா, சரி கேட்ட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆயிடுச்சுங்க அப்படின்னா, அப்புறம் எதுக்கு ஏன் சூசைட் பண்ணிக்கிறேன்? அப்படி நான் அசிஸ்டண்டா வச்சு நான் எவ்வளவு சீரழிச்சிருப்பேன்னு நீங்க தெரிஞ்சுக்க. 11:30 மணிக்குள்ளார இங்க வந்து தேட்டரு முடிச்சு கொடுக்க சொல்லி கமலா தேட்டர்ல சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க சாங்க போடுறோம், ஒரு 4-5 பேர் அதுல பேசிடுவாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, எல்லாரையும் பேச கூப்பிடலன்னு நினைச்ச வேண்டாம். பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னாரு. ஆரம்பமே என்னுடைய முதல் படைப்பான சித்திரை நிலாச்சோறு படத்துடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற மேடையில் அமைந்திருக்கும் சான்றோர்களுக்கு வணக்கம், வருகவர் என்று வரவேற்கிறேன். அதுபோல இங்க வந்திருக்கும் நடிகர் நடிகைகள், இயக்குநர்கள் மற்றும் பத்திரிகையாளர் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.